வராங்கோ. இன்னைக்கு டின்னருக்கு சூடான சூப் செய்யணும். அட மேடம் நீங்களா? ஓ ஹலோ, குட் மார்னிங். என்ன மேடம் ஆச்சு உங்க கைக்கு? டென்னிஸ் விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன், அதான் கையில அடிபட்டுடுச்சு. அச்சோ, இதோட எப்படி நீங்க சமைப்பீங்க? வீட்டு வேலையெல்லாம் சமாளிச்சிடுறீங்களா? கஷ்டம்தான், அதனாலதான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹவுஸ் மேட ரெடி பண்ணிருக்கேன். ஓஹோ, நமக்கு இது உதவியா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க அந்த கான்டாக்ட் நம்பர். இது அஜுமஜுரோவோட ஹவுஸ் சர்வீஸா? ஓ, அப்படின்னா இது அல்ட்ரா பெஸ்ட் சர்வீஸ் ஆமா. ஷின்சான், இது ஹவுஸ் ஒர்க் சர்வீஸ். வீட்டு வேலை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே இவங்க செய்வாங்க. ஓ, அப்படின்னா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓவரா பேசாத. ஆனா சம்பளம் ஜாஸ்தியா தரணுமோ? கொஞ்சம் இத கவனி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் அந்த அருமஜுரோவை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நல்லா பாப்பாங்க. அவங்கள வச்சு 2 hours ஃப்ரீ ட்ரையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீன்னு சொன்னதை நீங்க ஓகேன்னு சொல்லி இருப்பீங்களே. என்ன கிண்டல் பண்றது தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்லை, கசாமாவோட அம்மா இத நமக்கு சிபாரிசு பண்ணிருக்காங்க ஷின்சான். வேண்டான்னு சொன்னா நல்லவா இருக்கும். அது சரி. அப்படின்னா இப்படி போகுதா கதை? அது இருக்கட்டும்மா, நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வரவங்க எந்த மாதிரி வேலை செய்வாங்க? அதான் சொன்னல, எல்லா விதமான வீட்டு வேலையும் செய்வாங்க. அப்ப எல்லா விதமான வீட்டு வேலையும் செய்யறதுக்காக தான் இங்க வருவாங்கல்ல. அப்படின்னா அவங்க மெய்டுன்னு தானே அர்த்தம்? ஆமா, அப்படின்னு சொல்லல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லம்மா, மெய்ட கூப்பிடுங்க. உனக்கு சேவை செய்யறதுக்கு கூப்பிடல, வீட்டுக்கு சேவை செய்யறதுக்கு தான் கூப்பிடுறேன். அப்பா, என்ன கணக்கு கிடக்குது. அவங்கதான் சுத்தம் பண்ண வரேன்றாங்கல்ல, அப்புறம் நாம எதுக்குமா சுத்தம் படுத்தணும்? அவங்க 2 மணி நேரத்துக்கு மட்டும்தானே வந்து சுத்தம் பண்ண போறாங்க. அதனால பொதுவா நாம சுத்தம் பண்ணாத இடத்தையெல்லாம் அவங்க சுத்தம் பண்ண சொல்லலாம். அப்ப சரி, அவங்க வந்ததும் ஷீரோவை வாக்கிங் கூட்டிட்டு போக சொல்லிடுங்க. சோம்பேறித்தனப்படாத, அது உன்னோட வேலை தானே, அதை நீதான் செய்யணும். என்ன குறை சொல்லிட்டு நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்க? கதை பேசாம வேலையை பாரு. அவங்க வரதுக்குள்ள இந்த வேலை எல்லாத்தையும் முடிக்கணும். ஷபா, என்ன எப்ப பார்த்தாலும் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. நீதான் இந்த ரூம் எல்லாம் இப்படி பண்ணேன்னு அவங்க கிட்ட சொன்னேன்னு வை, அதுக்கப்புறம் உனக்கு ராஜ மரியாதை எதுவும் கிடைக்காது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஆமா, அவங்க நான் சொல்ற வேலையெல்லாம் செய்வாங்களா? அது வீட்டுக்கு சம்பந்தப்பட்டதா இருந்தா செய்வாங்க. வந்துட்டாங்க போல. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டமா. இதோ வந்துட்டேன். நீங்க ஹவுஸ் ஒர்க் சர்வீஸ்ல தானே வரீங்க? ஆமா, அருமஜோர ஹோம் சர்வீஸ்ல இருந்து தான் வரேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என் பேரு சுக்கியோ. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சரி சரி, வாங்க உள்ள வாங்க. நன்றி நன்றி. அடடே, உங்க குட்டி பையன் என்ன வரவேற்க காத்துட்டு இருக்கான் போல இருக்கு. என் பையனுக்கு கூச்ச சுபாவம் ஜாஸ்தி. ஓகே மேடம், இப்போல இருந்து 2 மணி நேரத்துக்கு நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண போறேன். ஓகே ஓகே. நீங்க முதல்லயே சொன்ன மாதிரி நான் முதல்ல இங்க கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணிடுறேன். குறிப்பா இந்த ஸ்டவ் கிளீன் பண்ணிடுங்க மேடம். கண்டிப்பா. இது எங்க கம்பெனில இருந்தே வர ஒரு அற்புதமான டிடர்ஜென்ட். நல்லா கிளீன் பண்ணும். ஓஹோ, அப்படியா? ஆமா மேடம், நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். குளிர் அதிகமா இருக்கறதால காசிகா பேஸோல இருக்கிற மிருகங்கள். அப்பாடா, இப்ப நான் நல்ல ஓய்வெடுக்கலாம். என்ன செஞ்சா நீ படுத்திருக்கிற போசை சரியில்லை. தோணத்தோன கேள்வி கேட்டுட்டே இருப்ப. என்ன நடக்குது, யார் இவங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. என்னாச்சு இப்ப? சின்ன பையனை ஏமாத்த பாக்குறீங்களா? என்னமா நீங்க, உங்களுக்காக எல்லா வீட்டு வேலையும் செஞ்சேன், ஆனா கடைசியில என்ன ஏமாத்திட்டீங்களே. வரவங்க வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் செய்வாங்கன்னு தான் நான் சொன்னேன். உனக்கு சேவகம் பண்ணணும்னு பார்த்தா எப்படி? மேடம் சொல்லுங்க, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. நீங்க சொன்ன மாதிரியே ஸ்டவ் நான் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் மேடம். அடுத்து நான் சிங்க சுத்தம் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றிங்க. இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வேலை செய்யறாங்க. நீங்க கிளம்பிட்ட? ரொம்ப தாகமா இருக்கு, ஜூஸ் குடிக்க போறேன். சரி ஷின்சான், ஆனா கொஞ்சமா தான் குடிக்கணும். என்ன? அடடா, ஃப்ரிட்ஜ் சுத்தம் பண்ண மறந்தே போயிட்டேனே. அடடா, டைம் இருந்தா நான் இந்த ஃப்ரிட்ஜையும் சுத்தம் பண்ணிடுவேன். வேணும்னா சொல்லுங்க, நான் இதையும் சுத்தம் பண்ணிடுறேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், இதை நானே பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இந்த பொடி அவங்க கிட்ட சொல்லி இதையும் சுத்தப்படுத்த சொல்லுங்களேன். ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வேண்டாம் ஷின்சான், நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கிற லட்சணத்தை பார்த்தா அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப கூட உங்களை தான் கிண்டல் பண்ணுவாங்க. இதுல கிண்டல் பண்ண என்ன இருக்கு? இதை விட இன்னும் மோசமான பயங்கரமான ஃப்ரிட்ஜ் எல்லாம் நான் பாத்துருக்கேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பாத்தீங்கல்ல, அவங்களே ஒன்னும் சொல்லல. எப்படி எல்லாம் மாட்டி விடணுங்கிறத உன்கிட்ட தான் கத்துக்கணும் ஷின்சான். ஓகே, நான் இந்த சிங்க கழுவி முடிச்சிட்டேன்.
இவ்ளோ சுத்தமா இருக்கே, உண்மையிலேயே நீங்க திறமைசாலிதான். நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க போல இருக்கு. அதனால தான் என் வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? அவங்க சும்மா சொல்றாங்கம்மா, நீங்க கிளீன் பண்ற லட்சணம் உங்களுக்கே தெரியும்ல. இந்த வேலையில உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி மேடம். மேடம், நீங்க கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். ஆமால, சரிங்க, நான் போயிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சது. அட, இன்னும் 30 நிமிஷம் கூட இருக்கு. அடேங்க அப்பா, இந்த இடம் இப்படி பளபளக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் என் வேலையை தான் செஞ்சிருக்கேன். ட்ரையல் முடிய இன்னும் 30 நிமிஷம் இருக்கு. வேற ஏதாவது வேலை இருக்கா? இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜ கொஞ்சம் சுத்தம் பண்ணித்தாங்களேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை ஷின்சான். ஓ, வேண்டாமா? அப்ப சரி, விடுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஃப்ரீ ட்ரையல் டைம் முடியறதுக்கு முன்னாடி என்ன அனுப்புனதுக்கு நன்றி. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். அம்மா, எப்படியும் நீங்க இதை சுத்தம் பண்ண போறது இல்ல. அவங்களாவது சுத்தம் பண்ணட்டுமே. ஆனா பணத்தை விட்டு தள்ளுங்க, சொல்லிடுங்க. நான் அதை கிளீன் பண்ணிடுறேன் மேடம். ஓகே, சரி சரி பண்ணிடுங்க. அப்படி அப்படி போடுங்க. என்ன நடக்க போகுதோ? இது எப்போ எக்ஸ்பைரி ஆயிருச்சு. இது வாங்கி பல வருஷம் ஆயிருக்கு. அடடே, இது ஃப்ரிட்ஜ்ல இருக்க கூடாதே. இவ்வளவு தீமா உள்ள வச்சிருப்பீங்க. கெட்ட போனதெல்லாம் தூக்கி போடாம வச்சிருக்கேனே, எனக்கே இதெல்லாம் பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அம்மா. அடடா, இது வேணாம் வேணாம், இதை நானே சுத்தம் பண்ணி அவங்க சொல்றத கண்டுக்காதீங்க. ஓகே. அட, என்ன தம்பி, உள்ளுக்குள்ள பணம் எல்லாம் இருக்கு. அது எங்க அம்மாவுடைய பாக்கெட் மணியா இருக்கும்.